வணக்கங்க. ஐஸ் பிரியாணி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி ரவா எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் இங்க மாப்பிள்ளை சம்பா அரிசி அரை கப், அதாவது 125 ml கப்பு, அதான் அரை கப்னு சொல்லுவாங்க, அதுலதான் எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு 3 to 4 முறை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். சாதாரணமா பச்சரிசி அரைக்கும் போது நம்ம இவ்வளவு நேரம் ஊற வைக்க மாட்டோம். ஆனா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட தோல் வந்து தடிமனா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் ஊற வைக்கிறதுக்கு தேவைப்படும். அதனாலதான் 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் கூட நீங்க ஊற வைக்கலாம். இந்த அரிசியில இருக்க தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். இந்த தண்ணி சுத்தமா வடிஞ்சதுக்கு அப்புறம் இத ஒரு காட்டன் துணியில நம்ம காய வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நான் ஒரு சுத்தமான ஒரு காட்டன் துணியில இந்த அரிசியை நல்லா உலர்த்தி இருக்கேன். இது வந்து நீங்க வெயில்ல காய வைக்கணும்னு இல்ல, நீங்க வீட்லயே ஃபேனுக்கு கீழே காய வச்சா போதுமானது. இது வந்து லைட்டா ஈரப்பதம் இருக்கும் போது நம்ம எடுத்து மிக்சியில அரைக்கலாம். இது வந்து நம்ம உலர்றது வந்து கொஞ்சம் ரொம்ப காஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி இது உலர்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஆகும். ஆனா சாதாரணமா நம்ம பச்சரிசிக்கு வந்து இவ்வளவு நேரம் எடுக்காது. இது வந்து கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில அரைக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அரிசி நல்லா உலர்ந்திருக்கு. இது கையில எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் தெரியுது. இதுதான் கரெக்டான பதம். இதை இப்ப நம்ம மிக்சியில அரைச்சிடலாம். மிக்சி போடும்போது ஒரேடியா சுத்த விட்டுறாதீங்க, கொஞ்சம் நிறுத்தி அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரவா வந்து நல்லா கிடைக்கும். நான் மிக்சி ஒரு தடவை தான் போட்டு நிப்பாட்டிருக்கேன். நல்லா நமக்கு ரவா மாதிரி வந்துருச்சு. நம்ம இதை சலிச்சிடலாம். பாத்தீங்கன்னா சல்லடை எடுத்திருக்கேன். அதுல வந்து இந்த நைஸ் கண்ணா உள்ள சல்லடையில தான் இப்ப நம்ம சலிக்க போறோம். இந்த பெரிய கண்ணு நமக்கு இப்ப வேண்டாம். இது வந்து நீங்க ரொம்ப சலிச்சு எடுக்கணும்னு இல்ல, கொஞ்சம் மேம்போக்கா பண்ணுங்க. நமக்கு இந்த தூள் மாவை எடுத்துட்டோம்னா நமக்கு ரவா வந்து நல்ல ரவாயா கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட பதார்த்தத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சலிச்சாச்சு. இந்த தூள் மாவு நமக்கு தனியா வந்துருச்சு. இத வந்து இடியாப்பத்துக்கோ புட்டுக்கோ கொழுக்கட்டைக்கோ செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. பாருங்க, இப்ப எப்படி நம்ம ரவா ரெடி பண்ணமோ அதே மாதிரி 1 கிலோ மாப்பிள்ளை சம்பா அரிசியில நான் ரவா தயார் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நான் வெளியில மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டேன். எனக்கு வேலையும் ரொம்ப சுலபமா முடிஞ்சிருச்சு. நீங்க மிஷினுக்கு அரிசி எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு இட்லி ரவா பதத்துக்கு அரைக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அரைச்சு கொடுப்பாங்க. இதை வந்து நீங்க உங்களோட ரெசிபிஸ்ல ரெகுலரா நீங்க பயன்படுத்தலாம். மேலும் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல அரைச்சாலும் மிஷின்ல அரைச்சாலும் உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடாதீங்க. இத வந்து ஒரு தாம்பாளத்திலயோ இல்ல பேப்பர்லயோ கொட்டி நல்லா இந்த ஈரப்பதம் போற அளவுக்கு உலர்த்திட்டு எடுத்து வைக்கணும். பாருங்க, நம்மளோட மாப்பிள்ளை சம்பா அரிசி ரவா இப்ப தயாராயிடுச்சு. இந்த ரவைய வச்சு நீங்க உப்மா, பொங்கல், கிச்சடி, சாம்பார் சாதம், இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். அரிசிகள்லயே முதன்மையான அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது ஒரு பாரம்பரியமான ஒரு ஆரோக்கியமான அரிசி ரகம். இதுல வரக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க எங்களோட சேனல்ல பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கலாம். இதுல செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு, உடம்புக்கு வலிமையை தரும். இதை வச்சு செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட் சஜஷன்ஸ் எனக்கு சொல்லுங்க. நன்றி.